நேற்று ஒரு பாக்கெட் காளான் இருந்துச்சு, அதை வணக்கி சாப்பிட்டோமா, நல்லா கொஞ்சம் காரம்லாம் சுருக்குன்னு போட்டு சாப்பிடுவோம் என்னமோ தெரியல. காலைல தூங்கி எழுந்திரிக்கும்போது வயிறு எரிச்சல். எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சோன்னே இந்த நீராகாரம்லாம் குடிப்பாங்க. அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்க சொல்லும் போதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு ஏதாச்சும் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தான் நமக்கு அதை நோக்கி நம்மளுடைய பார்வைகள்லாம் போகும். நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வச்சிருந்தேன். காலைல தூங்கி இருந்துச்சுன்னா அதை கரைச்சி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெறும் நீராகாரமாக குடித்தேன். வயிறு அப்படியே குழுன்னு ஜில்லுன்னு இருந்துச்சு. டெய்லி இதை ஃபாலோ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் நைட்டு வந்து எப்பயுமே கரெக்டாக தான் சாப்பாடு போட்டு செய்வேன். வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, சாப்பாட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணால் கடைசி காலத்தில் நமக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ என்னுடைய குழந்தைங்கிட்ட சாப்பாடு சாப்பிடும்போது கீழே சிந்தாமல் சாப்பிடணும், எல்லாம் சாமி வந்து நமக்கு சாப்பாடே கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது செஞ்சாலும் சாமி வந்து நம்மளை மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், கடவுள் நம்மளை கவனிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்போதான் ஒரு சில தப்பு செஞ்சால் கூட குழந்தைங்க வந்து பயந்துக்குவாங்க. நமக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, கண்டிப்பாக கடவுளுக்கு பயந்துக்குவாங்க. காலையில் கொஞ்சம் வெஜிடேரியன் செஞ்சிருந்தேன். குட்டிமா வந்து லெமன் சாப்பாடு கேட்டாங்க, அது செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்துட்டு